தமிழக அரசியல் சூழல் கடந்த சில நாட்களாக பரபரப்பா இருந்துச்சு. அதனால தான் நம்ம டீகோட் நிகழ்ச்சியில அது ரிலேட்டடான வீடியோஸ கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடைப்பட்ட காலத்துல ஈரான்லயும் பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படல. ஆனா இப்போ சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் முக்கியமான முன்னேற்றங்கள். இந்த போர் முடிவுக்கு வந்துருமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. காரணம் அதற்கான நடவடிக்கை எல்லாம் ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கு. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டீகோட் பை வெங்கட். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஈரான் போர் தொடர்பாக நம்ம டீகோட் நிகழ்ச்சியில முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்கிற வீடியோக்களை எல்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் திரும்பி திரும்பி சொல்லியிருப்பேன். ஈரானுக்கு இந்த போர்ல கடுமையான சேதாரம் பொருளாதார ரீதியிலும் ஏற்பட்டிருக்கு, மனித உயிர்கள் ரீதியாகவும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரானை குறைச்சு மதிப்பிட்டுட்டாங்க. ஈரான் பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுல அமெரிக்காவுக்கும் கடுமையான சேதாரம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அதை நிரூபிக்கிற வகையில அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்திலேயே ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கங்கிரஸ்னல் ரிசர்ச் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இவங்க அமெரிக்க நாடாளுமன்றத்தோட இணைந்து செயல்படுற அமைப்பு. அவங்க ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அங்க நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட 34 விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை அமெரிக்கா இந்த போர்ல இழந்திருக்கு. ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு 3 ஜெட் விமானங்கள் குவைத்தால தவறாக சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறத தாண்டி 31 விமானங்கள், ட்ரோன்கள ஈரான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. 8 விமானங்கள் இதுல சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல முற்றிலுமாக அழிக்கப்பட்ட விமானங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஃபைட்டர் ஜெட்களான F-15, F-35, ஏ-10 வார்தாக் அப்படிங்கிற அந்த விமானம், KC-135 வகை விமானங்கள் 6, E-3 அவாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வானத்திலிருந்து ரேடார் மூலமாக தகவல்களை திரட்டி தர விமானம், MC-130 அப்படிங்கிற ரெஸ்கியூ மிஷனுக்காக யூஸ் பண்ற விமானங்கள் 2. இதை நம்ம முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கோம். ஈரானுக்குள்ள போய் ஒரு பைலட்டை மீட்கிறதுக்காக அமெரிக்கா போனாங்க இல்லையா, அப்போ இழந்த 2 விமானங்கள் தான் இந்த MC-130. இந்த 2 விமானங்களையும் அமெரிக்காவே நாங்களே சுட்டு வீழ்த்திட்டோம். ஏன்னா அந்த இடத்துல மண்ல போய் மாட்டிக்கிச்சு. அது திரும்ப யூஸ் பண்ண முடியல அப்படிங்கறனால எதிரி கைக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நாங்களே அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது போக MQ-9 ரீப்பர் வகையிலான ட்ரோன்கள் 29 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ஈரானால. MQ-4C அப்படிங்கிற வகை ட்ரோன் 1ம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. சரி, ஈரானை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிற சேதம் கம்மி தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கம்மி தான். ஆனா ஈரானுக்கு அது புதுசு கிடையாது. ஈரான் ஏற்கனவே பொருளாதார சிக்கல்ல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த போர்னால ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது பழகுன ஒரு விஷயமாக தான் இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு கூடுதலான செலவு. இது எவ்வளவு பெரிய சேதாரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஈராக்ல அமெரிக்கா போர் தொடுத்து போனாங்க இல்லையா, அந்த போர்ல அமெரிக்காவினுடைய விமானங்கள் எவ்வளவு சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சோ அதுல பாதி அளவு இந்த 2 மாத போர்ல மட்டுமே அமெரிக்கா இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய சேதாரம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துற விஷயம். ஒரு பக்கம் ஈரான் கிட்ட இருந்து பதிலடியை எதிர்பார்க்காதது, இவ்வளவு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியது, தினமும் செலவு வச்சது, இப்போது ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடி வச்சிருக்கிறதுனால அமெரிக்காவிலுமே பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்ந்தது அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகளை அமெரிக்கா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு சேதாரங்கள் ஏற்பட்டதுனால தான் டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அவ்வளவு தூரம் தயங்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில ஈரான்ல இந்த போரை முடிச்சு வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனீர் அவர் ஈரானுக்கு போயிருக்காரு. அங்க போய் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நாடாளுமன்ற சபாநாயகர் இவங்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அதே நேரம் கத்தாரும் ஒரு பேச்சுவார்த்தை குழுவை ஈரானுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னேற்றம். காரணம், எப்பயுமே கல்ஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை நாட்டாம பண்ணி வைக்கிற இடத்துல எல்லா தரப்பையும் சுமூகமா அணுகிற இடத்துல இருக்கிறது கத்தார். ஆனா இந்த போர்ல ஈரான் கத்தார் மேலே தாக்குதல் நடத்தினதுனால இங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு கத்தாரால முன்வர முடியல. ஆனா இப்ப கத்தார் தரப்புல இருந்தும் ஈரானுக்கு பேச்சுவார்த்தை குழு போயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பாசிட்டிவான சைனாக நம்ம பார்க்கலாம். அதே நேரம் கத்தாருடைய பிரதமர் அல்தானி அவருமே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியோட பேசியிருக்காரு. இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் பண்ணி வச்சிருந்த ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்பு செய்தி அவர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரது ரிலேட்டடாக அப்பாஸ் அராக்சி கிட்ட பேசினதாகவும் ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவருமே என்ன சொல்றாருன்னா, சில பாசிட்டிவான சிக்னல் கிடைச்சிருக்கு, அதுக்காக எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட முடியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அங்க நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் வருது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கியோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச்சுவார்த்தை நடக்கிறது உண்மைதான், ஆனா அதுக்காக பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு, திருப்புமுனை ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்பவும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மிகப்பெரிய அளவுல கருத்து முரண்பாடு இருக்கதான் செய்யுது. குறிப்பா
எங்களுடைய அணுசக்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இந்த 2 விஷயங்கள்ல நாங்க விட்டுக் குடுக்கிறதா இல்ல அப்படின்னு அவர் ஒரு கருத்த சொல்லியிருக்காரு. ஈரான பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அணுசக்தி திட்டம் இதை கைவிடவே மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தான் அவங்களுடைய அணு ஆயுதம். அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அவங்க விடவே மாட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய உரிமை ஈரானுக்கும், ஓமனுக்கும் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஈரான். அதே மாதிரி அணுசக்தி திட்டத்தையுமே நாங்க மக்களுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்த போறோம். அதை அணு ஆயுதமாக தயாரிக்கிற எண்ணம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் இல்ல, இதுக்கப்புறமும் இருக்காது. அதை நாங்க விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதிலும் ஈரான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மத்த விஷயங்கள்ல கூட அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதாக தான் அங்கிருந்து வர தகவல் எல்லாம் சொல்லுது. அப்ப அவங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கே, அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்க உடன்படல அப்படின்னு நிராகரிக்க முடியும். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், இந்த அணுசக்தி திட்டம் இத பத்தி எல்லாம் பின்னாடி பேசிக்கலாம். இப்போதைக்கு வேணா நாங்க இந்த போரை நிறுத்துறதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு ஒரு உடன்படிக்கைக்கு வேணா வரலாம். ஒரு மினிமலான சில விஷயங்கள் 2 தரப்புலயும் ஓகே சொல்லி, இப்போதைக்கு இந்த போர்ல இந்த பிரச்சனைய நிறுத்துறதுக்கான முயற்சி ஏற்படுத்துற ஒரு அக்ரீமென்ட்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 2 விஷயத்துல தான் ஒரு சொல்யூஷன் இருக்க போகுது அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்க்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒண்ணு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அணுசக்தி திட்டம். இதை தவிர்த்து ஈரான் எதுக்கெல்லாம் ஓகே சொல்றாங்களோ, அதுக்கெல்லாம் அமெரிக்காவும் ஓகே சொல்லி ஒரு அக்ரீமென்ட்ட கையெழுத்து போட்டு பிரச்சனைய தற்காலிகமாக நிறுத்துறது. அப்படி இல்லையா 2வது ஆப்ஷனுக்கு டொனால்ட் ட்ரம்ப் போகணுமா? அந்த 2வது ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல, ஈரானுடைய எரிசக்தி திட்டங்கள் எல்லாத்தையுமே நாங்க முற்றிலும் அழிச்சிருவோம்னு ஒரு மிரட்டல் குடுத்தாரு இல்லையா? அந்த மிரட்டல செயல்படுத்துறது. ஒரே நாள்ல தீவிரமான ஒரு ஸ்ட்ராங்கான தாக்குதலை ஈரான் மேல நடத்திட்டு, நாங்க இந்த போர்ல ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு தள்ளி போயிறது தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்க்கு இருக்கிற 2வது ஆப்ஷன். டொனால்ட் ட்ரம்ப்க்கு இந்த 2 ஆப்ஷன சூஸ் பண்றத விட, ஏன் வேற வழி இல்ல அப்படின்னா, 1 அமெரிக்கா சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சேதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. நம்ம ஏற்கனவே ஒரு பட்டியல பார்த்தோம். 42 போர் விமானங்கள் ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு. அதுல ஏற்பட்ட சேதாரம் அதிகம். அதுபோக வளைகுடா நாடுகள்ல அமெரிக்கனுடைய படைத்தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கேயும் கடுமையான சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கனுடைய ரேடார்களும் அழிக்கப்பட்டிருக்கு. அதுபோக இந்த போர்ல அமெரிக்கனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நெறைய செலவு செய்யப்பட்டிருக்கு. அதையெல்லாம் ரீஃபில் பண்றதுக்கும் அமெரிக்காவுக்கு டைம் தேவைப்படுது. அதனால உடனடியாக அமெரிக்காவால இந்த போருக்கு போக முடியுமா? அப்படியே போனாலும் நீண்ட நாட்களுக்கு அந்த போரை தாக்கு பிடிக்க முடியுமா? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் முடக்குனதுனால உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய விளைவு அமெரிக்காவையும் விட்டு வைக்கல. ஸோ இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காக்குள்ளேயும் கடுமையான எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்கும். இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு அவருடைய சொந்த கட்சியில இருந்தே. எப்படின்னு கேட்கிறீங்களா? அமெரிக்காவுல வார் பவர் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி 60 நாட்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு பிரசிடென்ட் போர் தொடுத்து போகலாம். 60 நாட்கள் தாண்டி போச்சு அப்படின்னா, அவர் நாடாளுமன்றத்துல ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற அந்த சட்டம். அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்காவுல இருக்கிற இரு அவைகள்லயும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. செனேட் அப்படிங்கிற அந்த சபையில் தாக்கல் பண்ண அந்த மசோதா 50க்கு 47 அப்படிங்கிற அந்த ஓட் கணக்குல வெற்றி பெற்றிருக்கு. அதாவது ரிப்பப்ளிகன் கட்சி, டொனால்ட் ட்ரம்ப்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு அவையில இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுருச்சு. ஆனா அதன் மீதான வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நேத்து நடக்கிறதாக இருந்துச்சு. அதை கடைசி நேரத்துல ரிப்பப்ளிக் கட்சியினுடைய எம்பிக்கள் தள்ளி போட்டாங்க. இப்ப ஜூன் முதல் வாரத்துல அந்த வாக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த வாக்கெடுப்பும் நடந்துச்சு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் தள்ளப்படுவாரு. அதனால அப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்கு எல்லாம் போக வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ஈரானோட அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணிரணும். அப்படி சைன் பண்ற அக்ரீமெண்ட்டுமே அமெரிக்காவுக்கு சாதகமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப தீவிரமா இருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா கீழ விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அது ஈரான் மனசு வச்சா மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ரியாலிட்டி. இந்த போர் தொடங்குனதுல இருந்து அமெரிக்காவுடைய முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிற உயரதிகாரிகள் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில துளசி கபாட் அமெரிக்காவுடைய தேசிய உளவுத்துறையின் இயக்குனர். அவங்க தன்னுடைய பதவியை தனிப்பட்ட காரணங்களுக்காக தன்னுடைய கணவருக்கு உடல்நலம் சரியில்ல, அவரோட இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ராஜினாமா பண்றதாக அறிவிச்சிருக்காங்க. தனிப்பட்ட காரணம் அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொல்லியிருந்தாலுமே, அவங்களுடைய ராஜினாமாவுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படிங்கிற சலசலப்பும் எழுந்திருக்கு. காரணம் இதே துளசி கபாட் தான்
ஈரானால அமெரிக்காவுக்கு எந்த விதமான நேரடியான அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்துல அவங்க மாறுபட்டாங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் அந்த கருத்து சொன்னதுல இருந்தே அவங்களுக்கு சிக்கல் நிலவிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகள் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இவருடைய ராஜினாமாவுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்குமோ அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள்லாம் சந்தேகிக்கிறாங்க. பார்ப்போம், அது ரிலேட்டடா தகவல் வந்தாலும் அதையும் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில சொல்லலாம். காசாவுல கிட்டத்தட்ட 60,000 பேரை கொன்னு குவிச்சுட்டு இருந்தாங்க இஸ்ரேல். அதுல 20,000 பேர் சின்னஞ்சிறு குழந்தைகள். அப்பெல்லாம் உலகத்துக்கு, குறிப்பா ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் பெருசா வலிக்கல. ஆனா இப்போ அவங்களுக்கு வலிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, குளோபல் சுமித் புளோட்டிலா அப்படிங்கிற கப்பல்கள்ல பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பல ஆக்டிவிஸ்ட் எல்லாம் காசாவுக்கு போய் காசா மக்களுக்கு உதவிப் பொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த கப்பல்களை எல்லாம் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்லயே இஸ்ரேலினுடைய ராணுவம் தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாரையுமே கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கப்பல்கள்ல வந்து 430 பேரை நடுக்கடல்ல வச்சு இஸ்ரேல் ராணுவம் கைது பண்ணி அவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கிவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ பதிவிடுறாரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. Free, free Palestine! שקט. טובה. עבודה טובה. ברוכים הבאים לישראל, אנחנו בעלי הבית. ככה צריך. ישראל חי. ישראל חי. கையை கட்டி காலை கட்டி தலையை தூக்க விடாம முட்டி போட வச்சு கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாமே ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி போன்ற மிகப்பெரிய நாடுகள்ல இருந்து வர ஆக்டிவிஸ்ட். அதுலயும் சொல்ல போனா அயர்லாந்து நாட்டினுடைய பிரசிடென்ட், அவருடைய தங்கையுமே இந்த ஆக்டிவிஸ்டோட சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்களையுமே கைது பண்ணியிருக்காங்க. இப்படி உலகம் முழுக்க இருக்கிற முக்கியமான நபர்கள் இஸ்ரேல் கையில சிக்கும் போதே இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்றாங்களே, பாலஸ்தீனத்துல காசாவில இருந்து பிடிச்சிட்டு வரவங்கள கைதிகளாக வச்சு இவங்க என்னென்ன சித்திரவதை பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதை விட கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி டார்ச்சர் பண்றோம் அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் கிவர் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே போட்டு பெருமையா பேசிட்டு இருக்காரு. அவர் போட்ட டேக் என்ன தெரியுமா? வெல்கம் டு இஸ்ரேல். காசாவில் அவ்வளவு பேரை கொண்டுகிட்டு இருந்த போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருந்த பல்வேறு நாடுகள் இப்போ இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் சொன்னேன், ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்பதான் வலிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா இவ்வளவு தூரம் ஒரு நாடால வெளிப்படையாக மனித உரிமை மீறல்ல ஈடுபடுது அப்படின்னா அதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது என்ன உலகம் அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு எழுது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல லாக்அப் டெத் நடக்கிறத கண்டிக்கிறோம். கைதிகளை தாக்கக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்ட விதிகளே இருக்கு. அப்படி இருக்கும்போது பல நாடுகளுடைய சிட்டிசன்ஸை ஒரே இடத்துல அடைச்சு வச்சு அவங்களை டார்ச்சர் பண்ணி அது ஒரு வீடியோவாவே எடுத்து ஒரு நாட்டினுடைய அமைச்சர் போடுறாரு அப்படின்னா இந்த சாடிஸ்ட் மனப்பான்மை இல்லாம வேற என்னன்னு நம்ம சொல்றது? இதுல என்ன கொடுமைனா, இப்படி ஒரு நாடு பண்ற அராஜகத்தை மற்ற நாடுகள் எல்லாம் கண்டும் காணாம இருக்காங்க தெரியுமா? அதுதான் இன்னும் பெரிய கொடுமை. இப்படிப்பட்ட இஸ்ரேலுக்கு தான் பிரதமர் மோடி போய் அவங்களுடைய நாடாளுமன்றத்திலும் இருந்து இஸ்ரேலை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இப்ப அந்த 430 பேரையும் இஸ்ரேல் விடுவிச்சுட்டாங்க. அவங்களுடைய நாடுகளுக்கு நாடு கடத்திட்டாங்க. இப்போ அந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கடுமையான டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, தாக்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான இமேஜஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. சிலர் வந்து பாலியல் ரீதியாக இஸ்ரேலினுடைய ராணுவம் எங்களை வந்து வன்கொடுமை செஞ்சுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் இஸ்ரேல் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, அதுக்கு எந்த நாடுகளும் ஒத்துழைக்காது அப்படின்னா சர்வதேச விதிகள் அப்படின்னு ஒன்று இருந்து என்ன பிரயோஜனம்? ஐநா சபை அப்படின்னு ஒன்று இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்க எந்த அளவுக்கு சாடிஸ்டா இருக்காங்க அப்படின்னா, லெபனான் மேல இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி தெற்கு லெபனான்ல நாங்க ஹிஸ்புல்லா குறி வச்சு தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற வீடுகளை எல்லாம் குறி வச்சு வேணுக்குமே தகர்த்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அந்த காட்சிகளை எல்லாம் ராணுவ வீரர்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல, நம்ம ஊர்ல கிரிக்கெட் மேட்ச் ஸ்கிரீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இவங்க குண்டு போட்டு பொதுமக்களை கொல்றத பார்த்து ரசிச்சு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க.
மனித நாகரிகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே தெரியல. ஓகே, இன்னொரு பக்கம் ஈரான்ல இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து டிகோ நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.